ஹாய் ஹலோ வணக்கம். எனக்கு உங்களுக்கான அட்மிஷன் லிஸ்ட்ல 2017 வெளிவந்திருந்த தி ஸ்டார் அப்படின்னு எப்பயும் போல ஒரு சூப்பரான ஃபேமிலி அட்வென்ச்சர் படத்தோட தாங்க வந்திருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் முழுசா பார்க்க ட்ரை பண்ணுங்க. பிடிச்சதோ லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ கதை கேட்க போலாம். நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த கழுதைக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை, கனவு தான். ஏதாவது பெருசா சாதிக்கணும். லைக் எப்படின்னா அவங்க ஊர் ராஜாவோட ராயல் கேரவன்ல இதோட பங்களிப்பு இருக்கணும்னு. ஆனா பாருங்க, அதுல துரதிருஷ்டவசம் என்னன்னா அந்த வாய்ப்பு குதிரைகளுக்கு தான் கிடைச்சது. பாவம் இந்த கழுதை மில்லுல கட்டி வச்சு தினம் தினம் ஒரே சோகமான வாழ்க்கை. ஒரு நாள் இந்த கழுதை அதோட எல்லா சங்கிலியும் உடைச்செறிஞ்சிட்டு அடுத்த அரசனை பாதுகாக்கிறதுக்காக தானே தன்னார்வம் முன்னோற மாதிரி காட்ட, அதே சமயத்துல இந்த அழகான சின்ன ஊர்ல வாழ்ற மேரின்னு ஒரு இளம் பெண்ணை காட்டுறாங்க. அவளுக்கு கடவுள் பக்தினா ரொம்ப அதிகம். தினம் தினம் தவறாம கடவுளை வணங்கி அவரோட ஆசீர்வாதத்தை பெறதுக்காக டெய்லி பிரார்த்தனை பண்ணுவா. அப்படி ஒரு நாள் பிரார்த்தனை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சுவையான சாப்பாடு ஒன்று சமைக்கிறான். தென் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே மனசுக்குள்ள அவளுக்குள்ள ஏதோ ஒரு ஆசை வச்சிருக்கிறா போல. அது யோசிச்சிருக்கிற சமயத்துல அப்ப திடீர்னு ஒரு எலி ஒண்ணு வந்து அவ சமைச்ச சாப்பாடு திருடிட்டு போக பாக்குது. அதை கண்டதும் மேரிக்கு கோபமும் வரல, அது கொல்லவும் நினைக்கல. அதுக்கு பதிலா அந்த எலி ஆசைப்பட்ட மாதிரி அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்றா. கரெக்டா அந்த நொடி திடீர்னு ஒரு பிரகாசமான வெளிச்சம் ஒண்ணு அவ முன்னாடி தோன்ற. லைக் அது ஒரு தேவ தூதன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா கடவுளால் அனுப்பப்பட்ட வானத்திலிருந்து வந்த ஒரு தூதுவன். அப்ப அந்த தூதுவன் ஒரு ப்ராஃபஸி ஒண்ணு முன் வைக்கிறான். என்னன்னா, இங்க பாரு மேரி, உனக்கு பிறக்க போற இந்த குழந்தை தான் அடுத்து இந்த நாட்டோட அரசனாக போறான். அதனால இந்த குழந்தைய ரொம்ப கவனத்தோட பாதுகாத்து பொறுப்பா பெத்தெடுக்க வேண்டியது உன்னோட கடமை. கர்ப்ப காலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொன்னதை கேட்டதும் பதிலுக்கு மேரியும் இது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம்னு கடவுளுக்கு நன்றி சொல்றா. இருந்துமே இவ்வளவு பெரிய பொறுப்புக்காக தன்னை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணமா இருக்கும்னு மனசுக்குள்ள கொஞ்சம் பயமும் கவலையும் இருந்துட்டு தான் இருந்தது. ஸோ இப்படி கடவுளுக்கும் மரியாதைக்கும் மட்டும் ரகசியமா தெரிஞ்ச அந்த விஷயம் பக்கத்துல இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த அந்த எலிக்கும் இப்போ நடக்க போறது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அது அங்கிருந்து வேக வேகமா ஓடி போய் மற்ற எல்லா விலங்குகிட்டையும் சொல்ல ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அந்த அன்னைக்கு நைட்டு வானத்துல இதுவரை இல்லாத மாதிரி ஒரு பிரகாசமான நட்சத்திரமும் தோன்றுது. ஆக்சுவலா அந்த நட்சத்திரம் எதுக்காகனா மேரி கர்ப்ப காலத்துல குழந்தை பிறக்கிற இடத்த வழிகாட்டுறதுக்குனே வந்த மாதிரி காட்சியளிச்சிருந்திருக்கு. மற்ற ஸ்டார்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அழகா பிரகாசமா இருந்ததுனால அதை பார்த்து எல்லாருமே அதோட அழகுல மயங்கிட்டாங்க. அதே மயக்கத்துல தான் தொழுவத்துல வாழ்ற அந்த கழுதையும் பிரகாசமான வெளிச்சம் கொண்ட அந்த ஸ்டாரை பார்த்த மேனிக்கு இதுவரை இல்லாத மாதிரி அதுக்குள்ள ஒரு புதுசா ஒரு நம்பிக்கை தோன்ற மாதிரி அதுக்கு உணருது. இதுவே ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த கழுதை தான் நம்ம கதையோட கதாநாயகன். இவனோட பேரு போ. இவனோட வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசைனா அவனோட சோகமான அந்த வாழ்க்கையில இருந்து வெளியே வரணும். தூங்குறதுக்கு முன்னாடி கனவு கூட அப்படிதான் வரணும்னு நினைச்சிட்டு தூங்குவான். அது கஷ்டத்தை அனுபவிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிற மில்லுல இவன் மட்டும் தனியால் இல்ல, கூட ஒரு வயசான கழுதையுமே இருக்கு. அடிக்கடி ஹீரோவும் இந்த இடத்த விட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு சொல்றத பார்த்ததும் அந்த வயசான கழுதை சொல்லுது, இங்க பாரு தம்பி, நிஜத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் உன் கதைன்னு உன்னோட விதியை ஏத்துக்க. நம்மளோட வாழ்க்கை என்னைக்குமே மாறாத ஒண்ணுன்னு சொன்னதை கேட்டு அப்பவும் ஹீரோ அதை கேட்டு மனம் தளரல. அப்படியெல்லாம் என்னோட கனவை நீங்க அசால்ட்டா நினைச்சிட முடியாது. என்னோட லட்சியம் நீங்க நினைக்கிற மாதிரி கைக்குள்ள போட்டு அடைக்கிறதெல்லாம் கடல் அளவு. நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும்னு ரொம்ப மோட்டிவோட பேசுறான். ஸோ இவன் இப்படி பேசுறதுக்கான முக்கியமான காரணம் அவனோட நெருங்கின நண்பனான டேவ் அப்படின்ற ஒரு புறா தான். என்னதான் நம்ம ஹீரோ கழுதை மில்லுக்குள்ள மல்லு கட்டிட்டு இருந்தாலும் ஊருக்குள்ள நடக்கிற எல்லா நல்லது கெட்டது செய்தி எல்லாத்தையும் அப் டு டேட்டா அந்த புறா தான் வந்து இவனுக்கு சொல்லும். அப்படி ஒரு நாள் காலையில அவசர அவசரமா ஹீரோவை பார்க்க வந்த அந்த புறா, இன்னைக்கு அரசரோட ராயல் கேரவன் நீ ஆசைப்பட்ட மாதிரி ஊரை கடந்து போக போது உனக்குனே ஒரு அருமையான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு, மிஸ் பண்ணிடாதுன்னு சொன்ன செய்தியை கேட்டதும் கழுதை நம்ம ஹீரோக்கு இவ்வளவுதான் சந்தோஷம் இல்லை. அட அட அட, இந்த ஒரு சான்ஸ்க்காக தானே இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். அப்படியே கேரவனுக்கு முன்னாடி 2 குதிரைக்கு நடுவுல அப்படியே கெத்தா ஊர்ல நடந்து போனா ஜெகஜோதியா இருக்குமில்ல. ஊர்ல பெரிய பெரிய தலைங்களாம் என்ன ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க. இதனால போற இடத்துல பல புது புது முகங்கள் எனக்கு அறிமுகமாவாங்க. இதனால என்னோட வாழ்க்கையில ஏதாவது நான் பெருசா செய்யலாம், நான் நினைக்கிறது மட்டும் அப்படியே இன்னைக்கு நடந்தான்னு கரெக்டா அந்த ஒரு செகண்டே முடிவு பண்ணிடுச்சு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது ஒரு எஸ்கேப் பிளானோட இந்த இடத்த விட்டு தப்பிச்சாகணும்னு நினைக்குது. அதுக்காக ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கூர்மையான உலோகத்தை தட்டி விட்டு தூக்கி எறிஞ்சதும் எதிர்பார்த்த மாதிரி அது கட்டி வச்சிருந்த கயிறு கட்டானாலும் எதிர்பாராத சில மோசமான சம்பவங்களும் நடந்து போச்சு. தவறி தட்டி விட்டதுல சுத்தி திடீர்னு தீயும் பிடிச்சிருச்சு. இதை கண்டதும் நண்பன் போற அவசரப்படுறது, சீக்கிரம் கிளம்புடா, விஷயம் தெரிஞ்சு ஓனர் வந்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு. சரின்ட்டு ஹீரோவும் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு அவன் மட்டும் தப்பிக்காம அது கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்த அந்த வயசான கழுதையும் கூட கூட்டிட்டு போலான்னு பார்த்தான். அப்புறம் அதை சமாதானப்படுத்துறதுக்குள்ள சத்தம் கேட்டு ஓனர் வந்துட்டான் ஸ்பாட்டுக்கு. கடைசியில கை கெட்டினது வாய் கெட்டாத கணக்கா அன்னைக்கு ஹீரோக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் தவறி போனதுனால இனிமே அவன் இப்படி ஒரு முயற்சி எடுக்க கூடாதுன்ற மாதிரி அந்த ஓனர் அவனுக்கு பெரிய இரும்பாலான ஒரு கடிவாளத்தை போட்டுட்டு போயிடுறான். அந்த ஒரு நொடிய ஹீரோ ரொம்ப மனம் தளர்ந்துட்டான். போதுண்டா சாமி இந்த வாழ்க்கை, இனி தப்பிக்கிற முயற்சி அறவே விட்டுட்டு மீதி காலத்தையும் மில்லிலே ஓட்டிடலான்னு முடிவு பண்ணிடுச்சு. இப்படியே அடுத்த 6 மாசமும் அப்படியே போயிடுச்சு. ஸ்டில் நவ் நம்ம ஹீரோ கழுதையோட வாழ்க்கையில மிஞ்சினது சோகம் துன்பம் மட்டும்தான். இதே சமயத்துல தான் ஊருக்குள்ள மேரிக்கும் கல்யாணம் நடந்து முடியுது. ஆனா இன்னும் தன்னோட கணவன் ஜோசப் கிட்ட அவளுக்கு பிறகு போற அந்த குழந்தைய பத்தியும் அதுக்கு மேல இருக்கிற தீர்க்க தரிசனத்தை பத்தியும் சொல்லல. ஒரு லூஸான ஸ்கார் போட்டு தான் தன்னோட கர்ப்பத்தை மறைக்கிறா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அரசரோட ராயல் கேரவன் அந்த ஊரை கடந்து போகுது. இந்த முறை நம்ம ஹீரோக்கு அது தெரிஞ்சுமே எதுவும் பேசாம அந்த கேரவனை பார்த்த மேனிக்கு வச்ச கண்ணு வாங்காம ஏக்கத்தோடவே பார்த்துட்டு இருந்திருக்கான்.
இதை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த வயசான கழுதைக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கருணை வருது. இவ்வளவு ஏக்கத்தோடு இருக்கிறவனுக்கு கண்டிப்பா நம்ம உதவி பண்ணி ஆகணும்னு அவன் எப்படியாவது அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்க முடிவு பண்ணுது. உடனே அதோட காலு காயம்பட்ட மாதிரி கத்தி நடிக்குது. சத்தத்தை கேட்டு வந்த அந்த மில்லுக்காரன் டைவர்ட் ஆக கரெக்டா அந்த நேரத்துல தான் கேட்டு ஓப்பனா இருக்கு. என்ன ஏதாச்சுன்னு பார்க்க வந்த ஆளு கழுதியோட கடிவாளங்களை ஓப்பன் பண்ணி விட்டதும் ஹீரோ கிட்ட அந்த வயசான கழுதை பார்த்து சொல்லுது, இங்க பாரு, இதை விட்ட தப்பிக்கிறதுக்கு உனக்கு நல்ல சான்ஸ் கிடைக்காது, திரும்பி பார்க்காத, உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஊரை விட்டு ஓடி தப்பிச்சுடு, இனி உன்னை தடுக்க யாரும் இல்லை, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னோட கனவுகளை தேடி ஓட ஆரம்பின்னு சொன்ன அடுத்த நொடியே ஹீரோ எதை பத்தியுமே யோசிக்கல, தனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு முழு வேகத்துல அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். கண்ணை முட்டு கண்ணா பின்னான்னு ஓட கடைசியில் அவனுக்கு உதவிக்காக கூட வந்தது அவனோட நண்பன் அந்த புறா தான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் கூடவே தான் வரேன்னு வழிகாட்டிட்டே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த மில்லுக்காரன் விட்டப்பாடு இல்ல, விடாம ஹீரோவை பின்னாடி துரத்திட்டு வரான். ஹீரோவும் அந்த ஆளை தடுக்கிறதுக்காக பாதையில கிடக்கிற எல்லா தடைகளையும் பயன்படுத்தி அவனை மேலும் வரவிடாம வழி அடைக்க முயற்சி பண்றான். அப்ப திடீர்னு அந்த பதட்டத்துல நண்பன் புறா காணாம போயிடுது. அடுத்து ஹீரோ தான் தன்னந்தனியா அவனோட பயணத்தை தொடங்கியாகணும். இடையில ஏற்பட்ட ஒரு சின்ன டிராஜடியில அவனோட காலில் வேற பலத்த காயம் ஏற்பட்டுருச்சு. ஸோ மேற்கொண்டு தப்பிக்க முயற்சி பண்றதை விட்டுட்டு பாதுகாப்பான ஒரு இடம் தேடி போக முடிவு பண்றான். அதுக்காகவே தஞ்சம் புகுற அவன் கடைசியா தேடி வந்த இடம் யாரோட வீடுனா நம்ம மேரியோட வீடு தான். யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள போய் மண் குடவைங்களுக்கு இடையில மறைஞ்சுக்கிட்டான். அப்போ ஜோசப் வீட்டுல பாத்திரம் கழுவிட்டு இருந்திருக்காரு. ஒன்ஸ் மேரிக்கு தன்னோட வீட்டுல ஒரு கழுதை தஞ்சம் புகுது இருக்கிற விஷயம் தெரிஞ்சதும், பயப்படாத வா முன்னாடின்னு மெதுவா கூப்பிடுறா. இதை கேட்டு ஹீரோக்கு ஒரே பயமும் பதட்டமும் அதிகமாக ஆரம்பிக்குது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து மனுஷங்க நம்ம பார்த்து வளர்ந்த ஒரே ஆள் யாருன்னா அந்த மில்லுக்காரன் மட்டும்தான். அப்படி இருக்க புதுசா மேரியை பார்த்ததும் மனுஷங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்கன்னு அவனுக்கு ஒரு பயம். டக்குன்னு யாரையும் நம்புறதுக்கு தயங்க ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் மேரி கூர்ந்து கவனிச்சதுல ஹீரோக்கு கால் உடைஞ்சு இருக்கிற விஷயத்த கவனிக்கிறான். உடனே ஒரு சின்ன குச்சி எடுத்து உடைச்சு சரி செய்யறதுக்காக ஒரு துணியை வச்சு கட்டு போடுறான். அடுத்த சில நிமிஷத்துல நம்ம ஹீரோக்கு வலி குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு தருணமே ஹீரோக்கு மனுஷங்க மேல, குறிப்பா மேரி மேல அவனுக்கு அந்த இடத்துல பாதுகாப்பு இருக்குன்றத உணர்ந்து செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜோசப் திரும்ப வீட்டுக்கு வராரு. அவருக்கு என்னமோ அந்த கழுதை வீட்டுல இருக்கிறது சரியா படல. மேரி கிட்ட சொல்றாரு, அந்த கழுதையை நம்ம அவரோட ஓனர் கிட்டே திருப்ப அமிச்சிடலாம் அப்படின்றாரு. பட் அதை கேட்டு மேரி மறுத்துடுறாங்க. இல்ல வேண்டாம், இந்த கழுதைக்கு கால் குணமாகிற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும், அதை வெளியே எங்கேயும் அனுப்ப வேண்டான்னு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஹீரோ கழுதைக்கு படுக்கிறதுக்கு படுக்கையெல்லாம் கொடுத்து அவனுக்கு ஒரு புதுசா ஒரு பேரு வைக்கிறாங்க. அதுதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த பேரு போ. அப்ப ஜோசப் மேரி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி எச்சரிக்கிறாரு, பாருமா, நீ அன்பு காட்டுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா அதிகமா அன்பு வச்சிடாத, அப்புறம் அந்த கழுதை அதோட ஓனர் கிட்ட உன்னால கொடுக்க முடியாம போயிடும், ரொம்ப வருத்தப்பட்டுருவேன் அப்படின்னு சொன்னது கேட்டு மேரியும் சரி அப்படிதான் ஆகட்டும், குணமானதும் நான் அதை அனுப்பிச்சு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்றான். அதை தொடர்ந்து மேரி ரொம்ப நாள் கழிச்சு ஜோசப்பை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவளுக்குள்ள இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்த அந்த தீர்க்க தரிசனத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒன்ஸ் அந்த ப்ராஃபஸியை ஜோசப் கேட்டதும் அவருக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. ஆமா, என்ன சொல்ற நீ, ஒரு அரசனை நான் வளர்க்க தகுதியானவனா, உண்மையை சொல்லு, இதுதான் கடவுளோட முடிவா அப்படின்னு மிகுந்த குழப்பத்தோட கேள்வி எழுப்புறாரு. அடுத்த நேரத்துல இடையில வழி மாறி போன அந்த புறா மறுபடியும் எப்படியோ ஹீரோ இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்து அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி எச்சரிக்கை பண்ணுது. இங்க பாரு, தப்பி தவறிக்கிற நீ இருக்கிற இடத்த விட்டு வெளியே வந்துடாத, அந்த மில்லுக்காரன் உன்னை ஸ்டில் நவ் வெறி கொண்டு தேடிட்டு இருக்கான், அதனால அட்லீஸ்ட் உன் கால் சரியாகிற வரைக்குமாவது கொஞ்ச நாளைக்கு நீ மறைஞ்சுதான் இருந்தாகணும். ஏன்னா உன்னோட கால் சரியானதானே நம்ம 2 பேரும் அந்த ராயல் கேரவன்ல ராஜநாட போட்டு வீதியில உலா வர முடியும். ஸோ நீ இப்போ இருக்கிற இந்த மேரியோட வீடு தான் உனக்கு பாதுகாப்பான இடமும் கூட. அதுக்குன்னு அவங்களோட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடாத, அப்புறம் அவங்க கிட்ட இருந்து உன்னால பிரிஞ்சு வர முடியாது, ஈவன் உன்னோட கால் குணமானா கூடன்னு காரியத்தில் கண்ணா மட்டும் இரு, கால் சரியான ஒன்று, 2 பேரும் சேர்ந்து நம்மளோட வாழ்க்கை லட்சியத்தை தொடரலான்னு ஆலோசனை சொல்லிட்டு பார்க்கலான்னு அந்த புறம் அங்கேருந்து போயிடுச்சு. தென் அந்த ப்ராஃபஸை பற்றி மேரி சொன்னதுக்கு அப்புறம் அவளுக்கு நல்லா நிம்மதியாக தூக்கம் வந்துருச்சு. ஆனால் அதை கேட்ட ஜோசப்புக்கு சுத்தமாக தூக்கம் இல்லை. மனசுக்குள்ள ஏதோ ஒன்று போட்டு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போதான் வானத்தில் இருக்கிற அந்த பிரகாசமான நட்சத்திரத்தை பார்த்து கடவுள்கிட்ட உதவி கேட்குறான். கடவுளை என்னால் முடியல, இதெல்லாம் சரியா வருமா, நான் எப்படி இவ்வளோ பெரிய காரியத்துக்கு தகுதியானவனா இருக்க முடியும்னு குழப்பத்தோட வேண்டுதலை வைக்க அடுத்த சில நிமிஷத்துலே இதுவரை இல்லாத அளவுக்கு அவனோட மனசுக்குள்ள ஒரு அமைதி ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் மன நிம்மதியோட மேரி பக்கத்துல போய் தூங்க ஆரம்பிக்கிறான். இப்படியே நாட்கள் கடந்து வாரங்கள் ஆகி மாதங்கள் முடிஞ்சு 3 மாசம் கடந்து போயிடுது. குழந்தையும் பிறக்க போற நேரம் கிட்ட நெருங்கிட்டே இருக்கு. குழந்தை பிறக்க போற இடத்த வழிகாட்டுறதுக்காக தான் அந்த பிரகாசமான நட்சத்திரமே தோன்றி இருக்குன்னு யாருக்கு தெரிஞ்சதோ இல்லையோ 3 ஞானிகளுக்கு பாலைவனத்துல பல 100 மைல கடந்து பயணத்தை தொடங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. பிறக்க போற அந்த புதிய அரசனை சந்திக்கிறதுக்காக சாதாரணமா இல்லாம பாரம்பரிய பரிசுகளான தங்கம், வெள்ளி, வைடூரியன் ஒட்டகங்களோடு சேர்ந்து அயராத பயணத்தை தொடங்கி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு தான் வந்துட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியுமே தவிர அவங்கள கூட்டிட்டு வர அந்த ஒட்டகங்களுக்கு இன்னும் தெரியாது. அதை தொடர்ந்து இப்படி பல நாள் பயணத்துக்கு அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக ஊருக்குள்ள இருக்கிற அரண்மனையை ஒட்டி வந்துட்டாங்க. அங்கே வந்து இப்போ இருக்கிற அரசனை சந்திக்கிறாங்க. இவங்க வந்திருக்கிற விஷயத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க கொண்டு வந்திருக்கிற வெளிமதிப்பில்லாத பரிசுகளை பார்த்ததும் அந்த அரசனுக்கு அளவில்லாத சந்தோஷம். அப்போதான் குழம்பிடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஞானியை தெளிவாக எடுத்து சொல்றாங்க,
பாருங்க அரசரே, இந்த பரிசை நாங்கள் எதுக்காக கொண்டு வந்திருக்கோம்னா, ஒரு நாள் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் தோன்றி அது காட்டுற திசையை நோக்கி போனீங்கன்னா அதுதான் அவங்களோட புது அரசன்னு சொல்ல, அவரை தேடி அவரை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ விலைமதிப்புள்ளாத பரிசுகளோட வந்திருக்கிறோம். அவர் எங்கே இருக்காருன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் போய் பார்ப்போம்னு சொல்ல, இதை கேட்டதான் இப்போ இருக்கிற அரசனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. நான் ஒரு அரசன் இருக்கும் போது புதுசாக யாராம அரசன்? அப்புறம் ஓ அப்படியா சங்கதின்னு, நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க, நாங்கள் போய் அரசனை கூட்டிகிட்டு வரோன்னு சொன்ன கேட்டு ஞானிகளுக்கு அப்போவே சந்தேகம் வந்துருச்சு இந்த அரசர் போய் சொல்கிறாருன்னு. அப்புறம் அடுத்து அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே காவலாளிங்க கிட்ட சொல்லி 3 பேரையும் எங்கேயும் தப்பிக்க முடியாதபடி கொண்டு போய் சிறையில் அடைங்கன்னு சொல்லிட்டான். அப்புறம் அந்த அரசன் உடனடியாக அவனோட படைத்தளபதியை கூப்பிட்டு, வந்திருக்க ஞானிகள்லாம் சொல்கிறத பார்த்தா ஏதோ தப்பாக நடக்க போகுது, யார் அந்த குழந்தை உடனே பார்த்து அதை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி 2 மோப்ப நாய்களை அனுப்பிச்சு விட்டு கடவுளோட ப்ராஃபஸியவே அடியோடு அழிக்க முயற்சி பண்ணுறான். தென் அதை தொடர்ந்து அந்த சதிகார அரசன் அனுப்பிச்சு வச்ச வேட்டைக்காரன் தன்னோட தேடுதல் நாய்களோட பயணத்தை தொடங்கி புத்திசாலித்தனமாக அந்த நாய்களை பயன்படுத்தி ஆரம்பத்தில் மரியாவை சந்திச்சு அதே எலியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அன்னைக்கு தேவதூதுவும் கொண்டு வந்த செய்தியை நேரில் பார்த்த சாட்சி இந்த எலியும் கூட. ஸோ அந்த நாய்கள்லாம் சேர்ந்து எலியை மிரட்டி மேரி இப்போ எந்த இடத்துல இருக்கான்ற இடத்த சொல்ல வச்சிருச்சிங்க. தென் இந்த சான்ஸ் இவனுக்குள்ள மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு உடனடியாக ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்கானுங்க. அட் த சேம் டைமில் வானத்தில் இருக்கிற அந்த பிரகாசமான நட்சத்திரமும் இப்போ வேற ஒரு ஊருக்கு இவங்களை போக சொல்லி காட்டுது. அந்த ஒரு இடம் தான் குழந்தை பிறக்க போகிற இடமா கடவுள் முடிவு பண்ணி வச்சிருந்திருக்காரு. அதனால இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மேரியும் இப்போ இருக்கிற வீட்டை விட்டு கிளம்புறதுக்காக எல்லாம் தயாராகிட்டு இருக்கா. ஆனால் ஜோசப்புக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷனை ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி 8-9 மாதம் நெருங்கிடுச்சு. இந்த நிலைமையில இந்த ஒரு நிலையில பயணத்தை தொடங்கினா குழந்தைக்கு எதாவது ஆயிடுமோன்னு ஒரே பயம். ஆனால் அப்போதான் மேரி நம்பிக்கையோட சொல்கிறா, நம்மளை தேர்ந்தெடுத்ததே அந்த கடவுள் தான், அதனால எல்லாத்தையும் கடவுளே பார்த்துக்குவாரு, அப்படி ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன் வந்தாலும் அவரே நம்மளை பாதுகாத்துக்குவாருன்னு. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஜோசப் பண நிறைவோட கிளம்புறதுக்கான எல்லா பொருட்களையும் தயாராகி எடுத்து வச்சுட்டு இருக்காரு. தென் மேரி ஹீரோ கூட விளையாடிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவனுக்கு அடிப்பட்ட கால் இப்போ முழுசாக சரியான விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஹீரோவோட ஃப்ரெண்டான அந்த புறாவும் சொல்லுது, இங்கே பாருன்பா, இதுதான் சரியான சமயம், இப்போ நீ வீட்டை விட்டு கிளம்புனா கரெக்டாக இருக்கும். அரசரோட ராயல் கேரவன் வேற வர நேரம் ஆயிடுச்சு, எதுக்காக இன்னும் யோசிச்சுட்டு இருக்குன்றது. ஜோசப் என்ன நினைச்சாருன்னா, வண்டியில் கட்டி வச்சிருக்கிற பொருள் எல்லாம் இழுத்துட்டு போகிறதுக்கு நம்ம ஹீரோ கழுதி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சாரு. ஏன்னா இப்போதான் ஹீரோக்கு கால் சரியாயிடுச்சுல்ல. ஆனால் அப்படி மட்டும் நடந்ததுன்னா இவனோட வாழ்நாள் லட்சியமே போயிடும். ஸோ அவங்க கூட போகக்கூடாதுன்றதுக்காகவே கொஞ்சம் பிடிவாதமாகவும் முரட்டுத்தனமாகவும் நடந்துக்கிட்டதுனால அதுக்கு பிடிக்கலையாட்டுங்குது, நம்ம ஏன் கட்டாயப்படுத்தணும் அப்படின்ட்டு பொருட்களை ஏற்றிக்கிட்டு இவங்க 2 பேரும் மட்டும் அங்கேருந்து தன்னந்தனியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக இவங்க வெளியே போன கொஞ்ச நேரத்தில் ஹீரோ அந்த இடத்த விட்டு தப்பிக்கவும், மரியாவை தேடி வேட்டைக்காரனும் அவனோட நாய்களும் கரெக்டாக இடத்த கண்டுபிடிச்சி வரவும் அவனுங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு ஹீரோ போய் ஒளிஞ்சுக்கிறான். அவனோட நண்பன் புறா கரெக்டாக டைவர்ட் பண்ணுற கேப்பில் நீ எப்படியாவது தப்பிச்சு போயிடுன்னு சொல்ல, இவங்க என்னதான் பிளான் பண்ணி ட்ரிக்ஸ் பண்ணியுமே கரெக்டாக வசமாக மாட்டிக்கிட்டாங்க அந்த வேட்டைக்காரங்கிட்டே. அப்புறம் அவனுங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து மறுபடியும் மரியாதை தேடி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தென் இப்போ ஹீரோக்கு வாசல் திறந்து கிடக்குது. ராயல் கேரவனில் போகிற திசையை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் அவன் ஆசைப்பட்டதை அடையிறதுக்கான திசையை நோக்கி அவன் போல, அதுக்கு எதிர் திசையில் தான் திரும்பி ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனோட ஆசை கனவை காட்டிலும் மேரி அவனுக்கு கஷ்ட காலத்தில் உதவி பண்ணதை நினைச்சனால இப்போ அவள் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு இவன் உறுதுணையாக இருக்கணும்னு வேலை முடிஞ்சதுன்னு அப்படியெல்லாம் என்னோட விட்டுட்டு போக முடியாது. மேரி பாதுகாப்பாக இருக்காங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ராயல் கேரவனில் போகிறத பற்றி பேசலான்னு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறான். இதை கேட்ட புறாவுமே அந்த டீலுக்கு ஒத்துக்குச்சு. இதுக்கும் நிறைய சீக்கிரட்டான ஷார்ட்கட் ரூட்டெல்லாம் தெரியும். ஸோ அதனால் பயணத்தை சீக்கிரமாக தொடங்கி ஆகணும்னு அங்கேருந்து வேகமாக ட்ராவல் பண்ணி ஒரு மலைப்பகுதிக்கு வந்து சேர்றாங்க. பட் அங்கே பார்த்தா மேரி வந்ததுக்கான எந்த ஒரு சின்ன தடையும் கூட அவங்களுக்கு அங்கே கிடைக்கல. அது தொடர்ந்து என்ன ஊர் இருக்கணும்னு தெரியல. இருந்தாலும் ஹீரோ முடிவு பண்ணுறான், இப்படி இந்த ஷார்ட்கட்டில் போனால் கண்டிப்பாக நம்ம போய் சேர்ந்துடலாம். ஆனால் இந்த வழி நேராக ஒரு பெரிய பள்ளத்தாக்கோட விளிம்புக்கு கொண்டு போய் விடுது, எப்படி தான் பண்ணுறதுன்னு ஐடியா கொடுக்குற மாதிரி ஹீரோ குழப்பத்தோட நிற்க அந்த புறாவுக்கு கோவம் வந்துருச்சு. இங்கே பாரு, நீ சொன்ன மாதிரி தானே கேட்டு வந்தோம், ஆனால் அங்கே வழியே இல்லை, அதனால போதும், திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரி ஓகேன்ட்டு கிளம்புற நேரத்தில் அதிர்ஷ்டவசமாக பக்கத்துல மேரியும் ஜோசப்பும் கீழே இருக்கிறத பார்க்குறாங்க. ஆனால் இவங்க இருக்கிறது ஒரு பெரிய பள்ளத்தாக்கில். அதுலேருந்து இறங்கி போகிறது அவ்வளோ சுலபமான விஷயமெல்லாம் இல்லை. ஹீரோவோட நண்பன் பறவன்றதுனால ஈஸியாக பறந்து போயிடுச்சு. ஆனால் நம்ம ஆளோ கழுத ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் பார்த்து பதமாக தான் கால் வச்சு இறங்க பார்க்குறான். அப்படி அவன் இறங்கிட்டு இருக்கும் போது தான் இடையில ஒரு ஆட்டை சந்திக்கிறான். பொதுவாகவே அதுங்கெல்லாம் மலையாடுங்க, அதனால அதுங்களுக்கு மலையிலிருந்து எப்படி இறங்குறதுன்ற விஷயம் தெரியும். ஸோ உதவிக்காக எப்படி இறங்குறதுன்னு அது கிட்ட கேட்டப்போ அது சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குது. இங்கே பாரு, என்ன மாதிரியே பார்த்து பண்ணு, ஈஸியாக நீ இறங்கிடலாம். ஆனால் இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகலை. ஏன்னா தான் நம்மளால் அந்த ஆடு மாதிரி நடக்க முயற்சி பண்ணாலும் அவன் ஆடாயிர முடியுமா? கடைசியில் அப்படி ட்ரை பண்ணி கீழே விழுந்து தான் மிச்சம். பட் நல்ல வேலை அதிர்ஷ்டவசமாக எந்த ஒரு பெரிய காயமும் ஏற்படலை. அங்கேருந்து எழுந்து மறுபடியும் மேரியை பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அந்த ஆடு ஹீரோ கிட்ட கேட்குது, ஆமாம் நீங்களாம் எங்கே போகிறீங்க? பதிலுக்கு ஹீரோ நடந்து எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம், அட என்னப்பா சொல்கிறீங்க, நீங்கள் போகிற அதே ஊர் தான்ப்பா நானும். ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஆட்டு மந்த கூட்டத்தில் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வானத்தில் ஒரு பிரகாசமான வெளிச்சத்தில் ஒரு ஸ்டார் ஒன்று வந்துச்சு. அதை பார்த்துட்டு ஏமாந்த வாக்கில் நடந்து போனேன். கடைசியில் வழி மாதிரி இப்படி தொலைஞ்சிட்டு நிற்கிறேன்னு அது சொன்ன கதையை கேட்டதும் ஹீரோக்கு மனசே இல்லை. ஓ அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எங்களோட வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளோட பயணத்தை ஆரம்பித்து அந்த ஊர்கிட்ட போய் சேரலான்னு இப்போ அந்த ஆட்டோட சேர்த்து 3 பேருமா அவங்களோட பயணத்தை தொடங்கி போயிட்டு இருக்காங்க. தென் இதுக்கிடையில் இப்போ தான் அந்த அரசன்
அவன் பிடிச்ச சிறையில் அடைச்சி வச்சிருக்கிற அந்த ஞானிகளை வற்புறுத்தி என்ன ஏதோ தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்கிறீங்க, அது என்னன்றதை சொல்லி ஆகணும்னு ஒரு வழியாக அவன் நினச்ச மாதிரி முழு தகவலையும் வாங்கி தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற வேட்டைக்காரங்கிட்ட வத்தி வச்சிட்டான். இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஞானிகளோட 3 ஒட்டகங்க, எவா இங்கே ஏதோ தப்பாக நடக்குது, அரசம் பண்ணுறது சுத்தமாக சரியில்லை, அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது அந்த குழந்தைய தேடி கண்டுபிடிச்சி பாதுகாப்பு கொடுத்தாகணும்னு அதுங்களோட தேடுதல் வேட்டியை தொடங்குதுங்க. ஒரு பக்கம் மரியாளும் ஜோசப்பும் பாதி பயணத்தை தான் கடந்து வந்திருக்காங்க. இதுக்குள்ளேயே மேரியால் நடக்க முடியாமல் போயிடுச்சு கர்ப்ப காலமாக இருக்கிறதுனால. அப்போ ஜோசப் சொல்கிறாரு, நீ வண்டியில் உட்காரு, நான் உன்னை இழுத்து கொண்டு போகிறேன்னும் போது மேரி அதை மறுத்துடுறா. நான் உனக்கு பாரமாலாம் இருக்க மாட்டேன், பொறுமையாக வெயிட் பண்ணியே போகலான்னு காத்திருக்காங்க. அப்போ தான் நம்ம ஆள் அவங்கள தேடி ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்ததும் அதை கண்டு மேரிக்கு இவ்வளோ தான் சந்தோஷம் இல்லை. ஆனால் நம்ம ஆள் வந்தது இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, பின்னாடி வந்துட்டு இருக்கிற ஆபத்தை எச்சரிக்கை பண்ணுறதுக்காகவும் தான். இவனோ ஒரு விலங்கு, சொல்ல வந்த விஷயத்த பேச முடியாமல் கன்வே பண்ண தெரியல. அவன் பண்ணுற சைகையோட மொழியும் அவங்களுக்கு புரியல. வேட்டைக்காரனும் நாய்களும் பின்னாடி துரத்திட்டு வரான்னு அவனும் என்னென்னமோ சைகை பண்ணி காட்டுறான். ஆனால் மரியாளுக்கும் சரி ஜோசப்புக்கும் சரி ஒன்றுமே புரியல. இப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே வேட்டைக்காரன் இவங்களை கிட்ட நெருங்கிட்டான். ரைட்டு, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு மேரியை பாதுகாக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் பிடிவாதமாக பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வரான். இவங்க 2 பேரும் என்ன நினச்சாங்கன்னா, நம்ம ஹீரோக்கு தண்ணி தாகம் வந்துருச்சு, அதுக்கு தான் கிணத்து கட்ட கூட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் ஹீரோக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்காக கிணத்துலேருந்து வாளி எடுத்து இறக்க ஹீரோ அந்த ஆட்டுக்கிட்ட சொல்கிறான், அங்கே பாரு அந்த வேட்டைக்காரன் வர வரைக்கும் நீ தான் மரியாதை பத்திரமா பார்த்துக்கணும், ஆமாம் அப்படி வந்தானா என்கிட்ட எச்சரிக்கை பண்ணுனதும் ஹீரோவும் சரியான சமயம் வரட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். கரெக்டாக அந்த வேட்டைக்காரன் வரவும் அவன் வந்துட்டா பாருன்னு அந்த ஆடு எச்சரிக்கை பண்ணவும் இவங்க கொண்டு வந்திருக்கிற அந்த வண்டியை வச்சு அந்த வேட்டைக்காரனை ட்ரிக் பண்ணி பிளானோட கிணத்துல தள்ளி கொஞ்ச நேரத்துக்கு தற்காலிகமாக அவனோட தொல்லை இல்லாமல் ஆகிட்டாங்க. இருந்தாலும் அவன் தப்பிச்சு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடாதுன்னு ஹீரோ மரியாவோட ட்ரெஸ்ஸை கடிச்சு இழுத்துட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிக்க வைக்க பார்க்குறான். ஆனால் அவன் பண்ண அந்த செய்கை மனுஷனாக இருக்கிற இவங்களோட கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, இது ஒரு கெட்ட கழுதை, நடத்தியே சரியில்லை, ஏன் இப்படி ரூடாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குதுன்னு. அங்கே மரியாதை காப்பாற்ற அவன் பண்ண அந்த செயலுக்காக நாசமான எல்லா பொருளுக்கும் ஜோசப் தான் பணம் கட்டினார். இவள் நடந்துமே மரியாளுக்கு ஹீரோ மேலே எந்த ஒரு பெரிய கோபமும் இல்லை. ஆனால் அவன் பண்ண விஷயத்த ஜோசப்பால் ஏற்றுக்க முடியல. அவன் பண்ண நல்லது தெரியாமல் அவனை பயங்கரமாக திட்டிடுறாரு. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு உயிரை காப்பாற்றினதுக்கு அப்புறமும் அதுக்கான பலன் இப்படி தான் கிடைக்கும்னா இதுக்கு மேலே இவங்க கூட ட்ராவல் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுக்கிட்டு அவன் ஒரு திசையிலையும் இவங்க ஒரு திசையிலையும் பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் ஹீரோ இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு தனிமையை உணர ஆரம்பிக்கிறான். கண்டது அவன் ஆசைப்பட்ட மாதிரி ராயல் கேரவன் போனாலும் அதில் கலந்துக்கிற ஆசை சுத்தமாக இவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவனுக்குள்ள மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டது மரியாளோட ஃபேமிலி மட்டும்தான். கரெக்டாக அந்த நேரத்தில் அவனோட நண்பன் பறவையும் வந்து, உன்னோட மனசுக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணு, கோவத்தில் எடுக்கிற முடிவுகளை வச்சு உன்னோட வாழ்க்கையை மாற்றிக்காத அப்படின்னு பொறுமையை எடுத்து சொன்னதும் ஹீரோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான். அவன் எப்பெல்லாம் மரியாதை விட்டு பிரியணும்னு நினைக்கிறானோ அப்போல்லாம் மறுபடியும் அவங்கள எப்படா போய் சேருவோன்றதான் அவனோட மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்திருக்கு. அப்போவே புரிஞ்சுக்கிட்டான் ஹீரோ அவனோட வாழ்க்கையில் பண்ணக்கூடிய பெரிய காரியம்னா அது இதுவாக தான் இருக்கும்னு. ஸோ அப்போவே முடிவு பண்ணி மறுபடியும் மேரியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அந்த பக்கம் ஜோசப்பும் மரியாவும் வண்டி இழுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்த நேரத்தில் கடவுள் கிட்ட உதவி பண்ணுங்கன்னு பிரார்த்திக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ கழுதை வந்து என்ட்ரி கொடுத்து அவன் பண்ணது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அவங்களோட லக்கேஜ் எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக அந்த ஊரை நோக்கி அவங்களோட பயணத்தை ஆரம்பித்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஊருக்கும் வந்து சேர்றாங்க. இதுக்கு நடுவில் இவங்களை துரத்திட்டு இருந்த அந்த வேட்டைக்காரன் கிணத்துக்குள்ளேருந்து தப்பிச்சு மறுபடியும் இவங்களை துரத்தி வந்துட்டு இருக்கான். தென் மரியாளுக்கும் குழந்தை பிறக்க நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான பாதுகாப்பான இடம் தேடி ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்குறாங்க. ஆனால் யாருமே உதவி பண்ணலை. அப்புறம் கடைசியாக அந்த பிரகாசமான வெளிச்சத்தினால ஒரு ஆட்டு தொழுவத்தில் தான் அவங்களுக்கு பிரசவம் நடக்கிற மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோ அவனோட நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து மரியாளுக்கு பிறக்க போகிற குழந்தைய பாதுகாப்பு பண்ணுறதுக்காக அந்த வேட்டைக்காரனை எதிர்த்து பல போராட்டத்துக்கு பின்னாடி அவங்களோட சிறப்பான பாதுகாப்புனால மரியாவும் அடுத்து அந்த நாட்டோட அரசனாக போகிற குழந்தைய பெற்றெடுக்கிறா. அவரோட பேர் தான் ஜீசஸ். இவரோட அற்புதமான பரப்புல தான் ஹீரோவோட அழகான வாழ்க்கை தொடங்குச்சுன்ற மாதிரி காட்டி கதையை முடிக்க இதோட படம் முடிஞ்சது எப்படி இருந்துச்சு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். டில் தென் பாய், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் சேனல் வாஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர். See you guys.